அருட்பெருஞ்சோதி வள்ளலார் இருக்காரு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. எப்பயுமே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். அகண்ட தீபம் இருக்கு பாருங்க. கண்டாதீபம், அகண்ட தீபம். அந்த தீபத்தை பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு லக்கியான விஷயம். படமா பாருங்க, டிபி பிக்சரா வைங்க, வாட்ஸ்அப்ல வைங்க, எப்படியோ வைங்க. ஆனா உங்களோட அது இன்டராக்ட் ஆகணும். அகண்ட ஜோதி வர்ற அன்னைக்கு நீங்க போகணும். பார்த்தா ரொம்ப உசிதம், அல்லது படத்தை பார்த்தா கூட போதும். உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக யாக தீயை பார்க்கணும். ஒலிம்பிக் ஜோதி வரைக்கும் சொல்றாங்க அதிர்ஷ்ட பொருள்னு. யாகத்தீ எப்பயுமே அந்த நெருப்பு எரியறத ஒரு பூர்ணாவதியோடைய இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா ஏதாவது ஒரு கோயிலோட பூர்ணாவதியை பாருங்க. அல்லது யாகத்தீயை பாருங்க. எப்பயுமே அந்த மந்திர சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அடுத்ததாக ஒலிம்பிக் ஜோதி சிங்க யாழி முகம். கஜ யாழி சிங்க யாழின்னு ரெண்டு இருக்கு. யாழின்னு ஒரு முகம், யானையை விழுங்குற மாதிரி இருக்கிறது கஜயாழி. சிங்கத்தை விழுங்குற மாதிரி இருந்தால் அது சிம்ஹயாழி. சிம்ஹயாழி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி அது ஒரு வீட்டு வாசலில் இப்போல்லாம் ஒரு அடிக்கெல்லாம் கிடைக்குது, இன்ஸ்டாலெலாம் கிடைக்குது பார்த்தேன். அதெல்லாம் எடுத்து வீட்டு வாசலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சிம்ஹயாழி